டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். கடந்த 12 நாட்களாக அவங்க தொடர்ந்து போராடி வர்றாங்க. முதலமைச்சர் இவர்களது கோரிக்கையை உறுதியாக நிறைவேற்ற வேண்டும். ஏன்னா அவர் 2021 தேர்தலுக்கு முன்பு ஜனவரி மாதம் 19ஆம் தேதி எழுதிய கடிதத்திலேயே, கார்ப்பரேஷன் கமிஷனருக்கு எழுதிய கடிதத்திலேயே கிட்டத்தட்ட 12,000 பேர் அன்றைக்கு பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும். அதில் பெரும்பாலானவர்கள் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் என்றெல்லாம் சொல்லி கடிதம் எழுதியிருக்கிறார். அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்ப 21 தேர்தலுக்கு முன்பு ஜனவரி 19ஆம் தேதி, அது உங்களுக்கு தெரியும், தேர்தல் அறிக்கையிலையும் துப்புரவு தொழிலாளர்களை நாங்கள் நிரந்தரமாக்குவோம், அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார். சொல்லிவிட்டு இப்பொழுது அவர்களது போராட்டத்தை எப்படியாவது தடுத்து அவர்களை கோரிக்கையை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்துவது உண்மையிலேயே வருத்தத்தக்கது. எனவே முதல்வர் அவர்கள் இதில் தலையிட்டு அந்த துப்புரவு தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களது கோரிக்கை. அதை உறுதியாக நிறைவேற்ற வேண்டும். நகராட்சித்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு கேட்கிறாங்க. 12 நாளா போராட்டம் நடத்திட்டு வராங்க. துறை அமைச்சர் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அவர் பேச்சுவார்த்தை நடத்தாம ஏன் சேகர்பாபு பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்படின்னு தான் கேட்கிறாங்க. உங்ககிட்ட பேசுவாங்க. உண்மையா அவங்களுடைய கோரிக்கை நியாயமானது. திரு நேரு அவர்கள், மாண்புமிகு நேரு அவர்கள் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம். அதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கையும் அதுதான். அது நீங்க முதல்வரை தான் கேட்கணும். ஏன் சேகர்பாபு தலைவர் நீங்க சேகர்பாபு அவர்களே கேட்கணும். நீங்க எதுக்கு இதுல தலையிடுறீங்க? உங்க துறை அமைச்சர் இதுல பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று நீங்க ஊடகத்தை சேர்ந்தவர், நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். 20 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, உடனடியாக பணிக்கு திரும்பணும், இது முக்கியமான பகுதி, உங்களுக்கு எல்லா அந்த பண பயன் எல்லாமே அதுல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை இன்னைக்கு அரசாங்க சார்பில் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு அறிக்கை இன்றைக்கு தான் அரசாங்கம் கொடுத்திருக்கு. அவர்களுடைய கோரிக்கை அதை நிராகரித்து அவர்கள் எங்களை பணி நிரந்தரம் செய்யுங்கள் என்று தான் கேட்கிறார்கள். அவர்கள் கோரிக்கை, அந்த 2000 பேர் கோரிக்கையை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் நியாயமாக இருக்கும் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். தேர்தல் வாக்குறுதியை குடுக்கலைன்னு சொல்லி இப்ப அமைச்சர் திரு சேகர்பாபு அந்த தேர்தல் அவர் எல்லாம் சொல்லுவாரு. 19/1 அவர் தேர்தல் அறிக்கை 285 உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதே மாதிரி எதிர்கட்சி தலைவரா திரு ஸ்டாலின் அவர்கள் எழுதிய கடிதத்தின் நகலை எல்லார்ட்டையும் இருக்கு. இது உங்களுக்கு வந்திருக்கும் 19/1/2021. அதனால இவங்க தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது என்னென்னலாம் சொன்னாரோ, முதல்வரான பிறகு அதிலிருந்து மாறி நடப்பது உண்மையிலேயே வருத்தத்தக்கது. இந்த ஆட்சி வெறும் வெற்றி விளம்பரங்கள்ல தான் ஓடிட்டு இருக்கு. உறுதியாக இந்த ஆட்சி வீழ்த்தப்படும் என்பதுதான் உறுதி. நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. சுதந்திர தினம் கொண்டாடக்கூடிய இருக்கக்கூடிய நேரத்தில் அதை காரணம் காட்டி இவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கறாங்க அப்படின்றத பேசுறாங்க. எந்த நெருக்கடி கொடுத்தாலும் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை நியாயமானது. சுதந்திர தினத்துக்கு முன்பு அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சியாக தங்கள் பணியில அவர்கள் தொடர்வதற்கு அரசாங்கம் தான் அதுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த ஓபிஎஸ் மீது விமர்சனம் செய்யறேன் பாஜக நேற்று ஒரு அறிவுறுத்தல் வழங்கியிருக்காங்க. மீண்டும் ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குதா? நீங்க தான் அதுதான் சமாதான பேச்சுவார்த்தை முன்னெடுத்தீங்களா? ஓபிஎஸ் அவர்களும் நானும் தேவை ஏற்படும் போது பேசிக்கொள்வோம். அவரை டெல்லியில் உள்ள பாஜக தலைவர்கள் தான் அவரை சமாதானப்படுத்தி மீண்டும் எங்கள் கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும். மீண்டும் வருவார் நம்புறீங்களா? உறுதியாக நம்புகிறேன். இல்ல அதை பற்றி தான் எனக்கு தெரியல. ஆனா இதுவரை யாரும் அவரிடம் பேசவில்லை என்று நேற்று காலம்பரை அவர்
என்னிடம் சொன்னார். சில ஊடகங்களில் சில தவறான செய்திகள் வருது, என்னை திரு சந்தோஷி அவர்கள் பார்க்க அழைத்ததாகவும் நான் வரமாட்டேன் என்று மறுத்ததாகவும் அந்த செய்தி போய் அப்படின்னு நேற்று என்னிடம் அவர் சொன்னார். இதுவரை அவரை யாரும் தொடர்பு கொண்டதாகவும் எனக்கு தெரியவில்லை. அதிமுகவோட தோல்வி மேற்கு மண்டலத்திலிருந்து துவங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? எடப்பாடிக்கு தான் அவர் செல்வாக்கான தொகுதி நினைக்கிறாரு, கண்டிப்பா இங்க இருந்து தோல்வி முகம் ஆரம்பிக்குங்கிறார். யாருக்கு தோல்வி முகம் என்பதை 26 மே மாதம் வந்தா மக்கள் தீர்மானிப்பாங்க. அது வரைக்கும் பொறுத்திருப்போம். தேசிய ஜனநாயக கூட்டணியை கடந்த முறை ஒப்பிடும்போது இப்போ அலைன்ஸ் ஃபார்ம் பண்றதுல ஒரு நெருக்கடி இருக்குங்களா? ஏன்னா கடந்த முறை ரொம்ப ஈஸியா இப்போ தேமுதிக வெளியில இருக்காங்க, பாமக நிலைப்பாடு சொல்லாம இருக்காங்க. இப்படி இருக்கும்போது எப்படி திமுக 2026 வருவாங்க? இல்ல, எனக்கு தெரிந்தவரை 21 தேர்தலுக்கு முன்பு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று முக்கியமான டெல்லியை சேர்ந்தவர்கள் என்னிடம் பேசினார்கள். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தேன் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த முயற்சி தோல்வி அடைந்தது. இப்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். டிசம்பர் மாதம் வரை பொறுத்திருக்கள் எல்லாம் சரியா வரும்னு நினைக்கிறேன். எடப்பாடியோட மனநிலை மாறணும் நினைக்கிறீங்களா? மீண்டும் உங்களை கட்சியில இணைக்கிறதுக்கு காலம் இருக்குங்கிறாரு. ஓபிஎஸ் காலம் கடந்து விட்டதுங்கிறாரு. சார், நான் கட்சியில நீங்க தவறாவே இந்த கேள்விகளை என்கிட்ட டெய்லி போடுறீங்க. நான் என்னைக்குமே அந்த கட்சியில சேர்றதை பத்தி நான் பேசினது இல்லை. நீங்களா எனக்கு எதுக்கு போய் வக்கீல் வேலை பாக்குறீங்கன்னு தெரியல. அதிமுக மீட்பது என்பது வேறு, அதிமுக போய் இணைவது என்பது வேறு. ரெண்டுக்கும் உங்களுக்கு தாய்மொழி தமிழ்ல வித்தியாசம் தெரியாதா? நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைந்ததே திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்கு தான். அதனால அம்மாவின் தொண்டர்கள் எந்த கட்சியா இருந்தாலும் ஓர் அணியில திரள்ங்கிறது தான் எங்களது எண்ணம். அதற்கு ஒத்து வரவில்லை என்றால் அதுக்கு மாற்று முயற்சிகளை நாங்கள் உறுதியாக செய்வோம். திருமாவளவனோட விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? ஒரு எம்ஜிஆர் தான் ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை திராவிட கழகத்துக்கு தலைமை பொறுப்பு கொண்டு கடந்த ஒரு ஆண்டாவே நண்பர் திருமாவளவனுடைய பேச்சுகள் அவர் ஏதோ குழப்பத்தில் இருப்பதை தான் காமிக்குது. அம்மா என்பவர்கள் ஜாதி மதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் தலைவர், புரட்சி தலைவரும் அவரும் என்றென்றைக்கும் மறைந்தாலும் மக்கள் மத்தியிலே என்றென்றைக்கும் நினைக்கப்படுபவர்கள். ஏன்னா அவர்கள் ஆட்சியில பல்வேறு நலத்திட்டங்கள் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். பல சரித்திர சாதனைகளை செய்தவர்கள். அவர்களை பற்றி திருமாவளவன் அப்படி பேசியிருக்க கூடாது. ஆனால் அவரே நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது என்றிருக்கிறார். புரிந்து கொள்ளப்படவில்லை, அவர் ஏதோ தவறாக பேசிவிட்டு அப்புறம் தன்னை திருந்தி இருக்கிறார் தான் நினைக்கிறேன். மீண்டும் இதுபோல மறைந்த தலைவர்களை பற்றி பேசும் பொழுது அவர் கவனமாக பேச விடவில்லை என்றால் அதற்கான கண்டனங்களை, அதற்கான பலனை அவர் தேர்தலிலே நிச்சயம் உறுதியாக அவருக்கு கிடைக்கும். ஓகே. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.